அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். இன்னும் சில மாதங்களில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரசு ஊழியர்களின் சம்பளம், சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம், சமுர்த்தி, அஸ்வஸ்ம என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய பாடசாலைகளுக்காக 1706 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராயங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் 3க்காக 60 நியமனங்களும் இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராயங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரத்தினபுரி மாநகர சபை உட்பட ரத்தினபுரி மாவட்டத்தில் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாவை செலுத்தாத உள்ளூர் அதிகாரிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாநகர சபைக்கு வீதி விளக்குகளுக்காக மாதம் 38 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணமாக பெறப்படுவதாகவும் நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கான மின்சார கட்டணத்துடன் அறிவிப்பும் இருப்பதாக மாநகர சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் பலாங்குடை, அம்பலிப்பட்டிய மாநகர சபைகள் மற்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் இப்பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த பணத்தை செலுத்த முடியாத நிலையில் வீதி விளக்குகளில் உள்ள மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு விதுலிய மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. பாடசாலைகள் கல்விக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் மற்றும் இந்த விடயத்தில் தான் கடுமையாக நடந்து கொள்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடம் ஆசிரியர்களுக்கு இருமுறை 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிய போதும் அவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எந்த வகையிலும் விற்கப்படாது, மறுசீரமைப்பு மட்டுமே செய்யப்படும் என துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் சிறிபால டி செல்வா தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 49% பங்குகளை வேறு நிறுவனத்துக்கு வழங்க முடியும் எனவும், ஆனால் பொருத்தமான முதலீட்டாளர் இதுவரை முன்வரவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாரிய நட்டத்தை சந்தித்து வரும் மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகம் அடுத்த சில வாரங்களுக்குள் ரஷ்ய இந்திய கூட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அமைச்சர் நிமால் சிறிபால டி செல்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் சேவை மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தெமட்டகொடை பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் துபாய் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக அதே பகுதியில் உள்ள 3 நபர்களிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு 3 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தெமட்டகொடை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அண்மை சில காலங்களாக சந்தைகளில் விற்கப்படும் முகத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களால் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை விட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய வைத்தியசாலையின் தோல் சிகிச்சை நிபுணர் வைத்தியர் இந்திரா ககவிட்ட இதனை தெரிவித்துள்ளார். சந்தையில் கிடைக்கும் பல்வேறுபட்ட கிரீம்களை வாங்கி முகத்தை வெண்மையாக்குவதற்காக பயன்படுத்தும் பெண்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் தொடர்பில் தெளிவூட்ட வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் புதன்கிழமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை வர்த்தகரான சி டிலவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலத்தை தெளிவூட்ட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தெளிவூட்டும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
எட்டியாந்தோட்டை பெனாவத்தை லயமிலக்கம் 2 குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. தீ விபத்தில் லயன் குடியிருப்பொன்றில் தங்கியிருந்த தம்பதியினர் 60 வயதுடைய ஆண் ஒருவரும் 50 வயதுடைய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மேலும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சுங்கத் திணைக்கள பணியாளர்கள் சங்கம் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. சுங்கத் திணைக்களம், வருமான வரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகியவற்றை இணைத்து ஒரே நிறுவனமாக மாற்றி முயற்சிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எனவே உரிய காலப்பகுதிக்குள் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அதற்குமே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பிரவேசித்து விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒவ்வொரு வருடமும் 3000க்கும் மேற்பட்ட உயிர்கள் தவறான முடிவுகளால் இழக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தேசிய காயம் தடுப்பு வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட புள்ளிவிவரத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தவறான முடிவுகள் ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார அச்சுறுத்தலாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஆபத்தான போக்கை எதிர்த்து போராடுவதற்கு மேம்பட்ட மனநல ஆதரவு சேவைகள், சமூக விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் பயனுள்ள தவறான முடிவு தடுப்பூத்திகள் மற்றும் மக்கள் இணைந்த செயற்பாடுகள் அவசியம் என்றும் அவசர தேவையை மேற்கோள் காட்டி சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. புத்தளத்தில் பூனைப்பட்டி கடற்கரையோரத்தில் பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கரையொருங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூனைப்பட்டி கடற்கரையோர பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற நபர் ஒருவர் அங்கு சடலமாக கிடப்பதை அவதானித்துள்ளார். பின்னர் உடனடியாக பிரதேச மக்களுடன் இணைந்து அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் ஊடாக போலீசாருக்கு தகவலை வழங்கியுள்ளார்கள். சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த உடப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதேவேளை சடலமாக கரையொதுங்கிய பெண் 40 வயது முதல் 50 வயதுக்கு இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலையாத நிலையில் ஆடை எதுவுமின்றி காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். மேலும் சிறுநீர் பட்டை பொருத்தப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. இவ்வாறு கரையொதுங்கிய குறித்த பெண்ணின் சடலம் யாருடையது என்பது தொடர்பிலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் ஒருவரின் கழுத்தில் இருந்த சங்கிலியை கண்ணில் மிளகாய் தூள் தூவி அறுத்து சென்ற சந்தேக நபர் ஒருவரை நேற்று காலை கைது செய்துள்ளதாக கிங்கருக்கடுவ போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் புத்தளை பெல்வத்தை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். பசறை கொட்டமுதிர்ன பகுதியில் நேற்று மாலை பாடசாலை முடிந்து வீடு செல்லும் வழியில் மறைந்திருந்த நபர் வீதியில் சென்ற ஆசிரியரின் கண்களுக்கு மிளகாய் தூளை தூவிவிட்டு கழுத்தில் இருந்த சங்கிலியை அறுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடியதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை காட்டுப்பகுதியில் தேடிய போதிலும் சந்தேக நபரை பிடிக்க முடியவில்லை. இருப்பினும் இன்று அதிகாலை காட்டுக்குள் பதுங்கியிருந்த சந்தேக நபர் வீதிக்கு வந்த பேருந்தில் ஏற முற்பட்ட போது மறைந்திருந்த ஊர் மக்களும் போலீசாரும் சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தான் களத்தில் அணிந்திருந்த சங்கிலியை சந்தேக நபர் அறுத்துக்கொண்டு ஓடுகையில் அது தங்கச்சங்கிலி, தங்கமல்ல பித்தளை என ஆசிரியை சந்தேக நபரிடம் கூறியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.